வணக்கம் கோபால். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவரப்பட்டு ஊராட்சியை சேர்ந்தவர் 80 வயதான மூதாட்டி கீதா சீதாம்மாள். இவரின் தந்தையின் பூர்வீக சொத்தான 56 சென்ட் இடத்தை கடந்த மாதம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வேறொரு நபருக்கு கீதா சீதாம்மாள் விற்பனை செய்துள்ளார். இந்த நிலையில் கீதா சீதாம்மாளின் போலி கையெழுத்திட்டு அதே மாதம் நவம்பர் 15ஆம் தேதி கீதா சீதாம்மாள் விற்பனை செய்வது போல் வேறு ஒருவருக்கு கிரையப்பத்திரம் செய்ய பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரே சொத்தை ஒரே வாரத்தில் இருவருக்கு கிரையப்பத்திரம் செய்து படப்பை சர்ப்பதிவாளர் அலுவலகத்தில் மோசடி நடைபெற்று உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலிடத்தை வாங்கிய நபர் கீதா சீதாம்மாளிடம் பணத்தை திரும்ப கேட்கும் போதுதான் தன்னுடைய நிலத்தை மோசடியாக வேறு ஒருவருக்கு மாற்றியது தெரிய வந்தது. அதே போல் கீதா சீதாம்மாளின் சித்தப்பா சுப்பிரமணியன் ராமதாஸ் ஆகியோரின் சொத்துக்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அனைத்தும் முறைகேடுகளையும் கீதா சீதாம்மாளின் பெரியப்பா மகன் கண்ணன் ஜெகநாதன் ஆகியோர் தான் போலியாக ஆவணங்களை தயார் செய்து தங்களது பெயரில் சொத்தை மாற்றியது தெரிய வந்தது. இதனை அடுத்து இது தொடர்பாக கீதா சீதாம்மாள் ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு 3 முறை புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகன் மகள் பேரன் பேத்திகளுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் அழைத்து சென்று மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் 4வது முறையாக புகார் மனு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். அதாவது மூதாட்டியின் வாரிசுதாரர் அல்லாத ஒன்று இந்த பங்காளிகளின் மகன்கள் மோசடியாக சொத்தை அபகரித்தும் அதற்கு உடந்தையாக இருந்த படப்பை சர்ப்பதிவாளர் அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோபால், ஒரு சாமானிய மக்கள் தங்களது நிலத்தின் பட்டா பெயர் மாற்ற வேண்டும் என்றால் மாத கணக்கில் இழுத்தடிக்கும் இந்த நிலையில் இது போன்ற மோசடிக்கு துணை போகும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கோபால், எங்களுக்கு வந்து நில ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. எங்க அம்மா பேர் வந்து சீதா கீதாம்மாள். அவங்க அப்பா சொத்து வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து நவம்பர் 5ஆம் தேதி ஃப்ளாட் விற்றோம், 13 சென்ட் விற்றோம். அது வந்து என்ன பண்ணாங்க, இவங்க நவம்பர் 15ஆம் தேதி இன்னொருத்தர் பேருக்கு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சர்வேரும் விவோவும் சேர்ந்து போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்களை ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு இப்போ அந்த எங்களுக்கு வேணும். மொத்தம் வந்து சொத்து வந்து 3 பேர் சொத்து. கோபால் நாயுடு, பெருமாள் நாயுடு, கேசவ நாயுடு. எங்கள் அம்மா வந்து கேசவ நாயுடு வாரிசு, மற்ற பெருமாள் நாயுடு, கோபால் நாயுடு வாரிசுலாம் இருக்காங்க. எங்கள் 3 பேருடைய தாத்தாங்க சொத்தை தான் ஏமாற்றி எங்கள் அம்மாவுடைய அண்ணன் வந்து ஏமாற்றி வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் வந்து கண்ணன். அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ அந்த இடம் வந்து நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும்.